வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் காயகல்பத்தை பற்றிய கவிதைகள். ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தையும் கற்றும் காயகல்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகும் உடல் வீழ்ந்தால். மாயமென்னும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள இரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் கழிய உலகுக்கென்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா. வாழ்க வளமுடன். மகரிஷியுடைய கவிதைகள் எல்லாம் ரொம்ப எளிமையா புரியுற அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் சின்னதா ஒரு விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு. 64 கலைகள்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், அதை வகுத்திருக்காங்க. அப்படி 64 கலையும் ஒருத்தர் படிச்சிருந்தா கூட இந்த காயகல்பம்னு இந்த கலையை படிக்கலாம் என்ன ஆகுன்னா, எல்லா மனிதர்களைப் போல பிறந்து இறந்து அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலே இருப்பாங்க. அதனால இந்த காயகல்ப பயிற்சி கத்துக்கிட்டவங்க மட்டும், அதை முறையே செஞ்சவங்க மட்டும் காந்தம் உயிர் வித்து இது மூன்றுமே மாய பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருள். அதுல உள்ள ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க யாரு காயகல்பம் கத்துக்கிட்டவங்க. அவங்களுக்கு தீவினைகள் எல்லாம் கழிஞ்சு தெளிவான அருள் ஒளி நிலைக்கும் ஆன்மா, அதாவது ஆன்மாவுக்கு விழிப்பு நிலை கிடைச்சி அந்த முக்தி நிலையை அடையலாம் அப்படின்றது மகரிஷி இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. கவிதை 2. வித்தளவு அழுத்தமுடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. வித்தினது பெருமையினை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்போர் உயிர் நட்டம் ஆம். வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும் வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். அதாவது நம்மளுடைய உடம்புடைய தன்மை அது வித்துடைய அளவை பொறுத்து அமைதுன்னு சொல்றாங்க. உடலும், அதாவது உடல் கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் மனதுடைய தன்மையும். வித்தினது பெருமையினை உணரும் முன்னம் வீணாகி அளவு முறை மீறி மாறி, அந்த வித்தை அளவு முறை தெரியாம செலவழிக்கும் பொழுது அது உடலும் கெடு போகுது, மனதும் கெட்டு போகுது. வித்து அதிகமா செலவழிச்சுன்னா என்ன ஆகுனா உயிருக்கு நஷ்டமாகுது. அதனால நோய்கள் பல உருவாகிறது. வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். நம்ம விழிப்புணர்வோடு இருந்து இந்த 5 விஷயத்தையும் நம்ம காக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. உயிர் விண்ணாம் சூக்குமம் ஆம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியும் அலை ஜீவகாந்தம். உயிர் காந்தம் உடலில் அணு அடுக்கை காக்கும். உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும். உயிர்காந்தம் உடலில் மின் குறுக்கு ஆனால் உடலில் வலி நோய்கள் இவையாக மாறும். உயிர்காந்தம் மின் குறுக்கால் வற்றி போனால் உயிர் தாங்கும் வித்துடையும் உயிரும் போகும். நம்ம உடலுக்குள்ளார உயிர் விண்ணாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த விண் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழல்வதனால ஒரு அலை வருது இல்லைங்களா, அதுதான் ஜீவகாந்தமாக உடம்புக்குள்ளார ஒரு காந்த சக்தியாக வெளிப்படுகிறது. அந்த ஜீவகாந்தம் தான் உடல் மற்றும் மன இயக்கங்களுக்கு செலவழியுது அப்படின்றதை நம்ம மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில. இந்த உயிர் காந்தம் உடம்புல அணு அடுக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 அணுக்களையும் பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு இந்த காந்த சக்தி தான் உபயோகப்படுது. உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் அந்த ஜீவகாந்த சக்தி தான் தேவைப்படுது. அதுதான் ஒரு மின்சாரம் போல. அந்த மின்சாரம் இருந்தாதான் எல்லாம் நல்லபடியா இயங்கும். இந்த உயிர் காந்த ஓட்டமாக இருக்கிறது இல்லைங்களா, இந்த காந்த ஓட்டத்துல ஏதாவது தடை ஏற்பட்டதுன்னா அதுதான் உடல்ல வலியா தெரியும். அந்த வலியே நீடிச்சிருந்ததுன்னா நோயா மாறும். அந்த நோயே காலத்தாலும் இடத்தாலும் நீடிச்சிருந்ததுன்னா அது மரணமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிர் காந்தம் வற்றி போச்சுன்னு வச்சிங்களேன், இந்த பேட்டரி ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உயிர் தாங்கும் வித்து உடையும். அதாவது உயிரை தாங்கக்கூடிய வித்து சக்தி தான் உயிரை காத்து வச்சிட்டு இருக்கு. அது உடையும், உயிர் உடம்புல இருந்து வெளியே போயிடும்.
அதாவது டெத்து வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்றத நீங்க போலீஸ்காரங்க யாராவது வந்து கேட்டு பாருங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, உடம்புல இருந்து வித்து சக்தி வெளியேறி இருக்கா அப்படின்னு பார்த்துதான் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. இது நான் காயக்கல்ப பயிற்சியில தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை கேட்டாலும் அவங்களும் கரெக்டா சொன்னாங்க அப்படிதானே. எனவே உயிர் எப்போ உடம்பு விட்டு வெளியே போகும் அப்படின்ற போதுக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியை நீங்க அட்டன் பண்ணும்போது இன்னும் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. பருவுடலோ அணுத்திரள்கள் அடுக்கு ஆகும், பதமாய் அதை காக்கும் ஜீவகாந்தம். உருவாகும் அக்காந்தம் உயிர் சுழன்று ஓங்குகின்ற விரிவலையாய் உடலுக்குள்ளே. திருவான அக்காந்தம் திணிவு பெற்றால் சீராக மனது உடல் இயக்கம் காக்கும். கருவான வித்தளவு தன்மைக்கேற்ப காணறிய உயிராற்றல் உடலில் தங்கும். நமது பருவுடல் என்பது பஞ்சபூதத்தினால் ஆனதுன்றத விளக்கமா சொல்லி கொடுப்பாங்க இந்த காயக்கல்ப பயிற்சியில. அதே சமயத்துல இந்த பருவுடல் வந்து அணுக்களின் கூட்டு தான். இந்த அணுக்கள்லாம் எப்படி கட்டியிருக்குன்னா, செங்கல் அடுக்குறாங்க இல்லையா, செவர் கட்டும் போது அப்ப 2 செங்கலுக்கு நடுவுல சிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போல 2 அணுக்களுக்கும் நடுவுல இந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு காந்த சக்தி தான் அந்த 2 அணுவையும் பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது பயிற்சியில நல்ல விளக்கமா சொல்லுவாங்க. இப்போ ஒரு குண்டூசி எடுத்துக்கங்க, காந்தத்துல வச்சீங்கன்னா ஒரு குண்டூசி கீழே ஒரு குண்டூசின்னு 10 குண்டூசி வச்சுக்கலாம். அந்த 10 குண்டூசியும் இழுத்து பிடிச்சிருக்கிறது எதுனா அந்த காந்த சக்தி தான். இப்ப நடுவுல ஒரு ஒரு குண்டூசி எடுத்துட்டோம்னா எல்லா குண்டூசியும் கீழே விழுந்துருது இல்லையா. அதே போல நம்ம அணுக்கள் எல்லாமே என்ன பிடிச்சிருக்குன்னா காந்த சக்தி தான் பிடிச்சி வச்சிருக்கு. சரிங்களா. அந்த காந்த சக்தி எப்படி, ஜீவகாந்த சக்தின்றது எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் சுழல்வதனால் உருவாகிறது. அப்படின்னா உயிர் சுழற்சியினால காந்த சக்தி உருவாகிறது. அந்த காந்த சக்தி திணிவு பெற்றால், அதாவது ரொம்ப திணிவா இருந்துச்சுன்னா, அடர்த்தியா இருந்துச்சுன்னா, மனதுக்கும் உடல் இயக்கத்திற்கும் சீராக வைத்துக் கொண்டிருக்கும், சீராக காக்கும். அதே சமயத்துல இந்த கருவான வித்தளவின் தன்மைக்கு ஏற்ப காணறியா உயிராற்றல் உடலில் தங்கும். உடம்புல உயிர் தங்கணும் அப்படின்னா இந்த வித்து அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உடலிலேயே உயிர் தங்கும். ஸோ நமது பருவுடல் என்பது பஞ்சபூதத்தினால் ஆனதுன்றத விளக்கமா சொல்லியிருப்பாங்க இந்த காயக்கல்ப பயிற்சியில. பருவுடலோ அதே சமயத்துல இந்த பருவுடல் வந்து அணுக்களின் கூட்டு தான். இந்த அணுக்கள்லாம் எப்படி கட்டியிருக்குன்னா, பயன்படுத்தணும் உயிர் நீண்ட நாட்கள் தங்கும். அளவு முறையோட பயன்படுத்தும் போது உடல்ல உயிர் நீண்ட நாட்கள் தங்கும். நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா ஆக்தே. நுண்ணணுவின் தன்மையினால் அறிவமைத்து நுழைப்புலனாய் இயக்கம் ஒழுங்காக ஆற்றும். உண்மையிலே அணுச்சுழலில் அலையே காந்தம் உடல் முழுதும் நிறைந்து அது திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போ. நம்ம உடலுக்குள்ளார விண் என்ற பஞ்சபூத சக்தி தான் உயிராக இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அந்த உயிர் தான் ஜீவான்மா அப்படின்றதும் மகரிஷி சொல்றாங்க. அந்த அணுவின் தன்மையினால இயக்கம் நுழைப்புலனாய் இயக்கம் ஒழுங்காய் ஆற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயக்க ஒழுங்கு வந்து சீராக முறையில இருக்கு. அப்ப அந்த காந்தம் வந்து திணிவு பெற்றிருந்ததுன்னு வச்சுங்களேன், உடல் முழுவதும் நிறைந்து திணிவு பெற்றிருந்ததுன்னா உடல் இயக்கமும் மன இயக்கம் எல்லாம் ஆற்றும் திருவருள் மதிப்போம். இது வந்து ஒரு அருள், திருவுடைய அருள், இறைவனுடைய அருள். அதை மதித்து போற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம் சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும். தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும். சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும். சூட்சுமாம் இக்கலையே காய கற்பம். தியானம் அப்படின்னாலே இந்த வித்து சக்தி இருக்கு இல்லைங்களா,
ஆண்களுக்கு சுக்கிலமாகவும் பெண்களுக்கு சோனிதமாகவும் இருக்கிறது. அந்த சக்தியை மேலே ஏற்றி மனசுல வச்சு உச்சந்தலையில வச்சு தவம் செய்யறோம்னு சொல்றாங்க. அப்படி அந்த தவம் செஞ்சும் போதே அஸ்வினி முத்திரை என்றப்படும் நரம்பூக்க பயிற்சியும் சேர்த்து செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிலம் வந்து கெட்டியாகுமா, ஆண்மை ஓங்கும். இது எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். ஆண் பெண் இல்லற வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கை சமயத்துலையும் இதை செய்யணும்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொல்லை தரும் நோய் வகைகள் நம்மை விட்டு போகும், நம்ம இளமையாக இருக்கலாம். அதே மாதிரி சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும், உயிர் சக்தி உடம்புல அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், இது சூட்சமமான கலை, இது வந்து காயகல்ப கலை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எனவே இந்த உயிர் சக்தி அதிகமாக உடலில் இயங்கும் போது நம்ம உடல்ல விட்டு உயிர் எப்ப பிரியணும் நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் அது பிரியும். அதுதான் சித்தர்களுடைய ஜீவ சமாதி நிலை என்று மகரிஷி சொல்றாங்க. நம்ம அனைவரும் தொடர்ந்து இந்த காயகல்ப பயிற்சியை ஒரு 20 ஆண்டுகள் செய்தால் நம்மாலையும் அந்த சித்தர் நிலையை அடைய முடியும் என்று மகரிஷி கூறியிருக்கிறார்கள். காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காம மிகை குறை சமனாம், குடும்ப வாழ்வில் காயகற்பம் இனிமை, அன்பு, விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும், காயகற்பம் மூல நோய் குடல் புண் போக்கும், கனத்த உடல் இலைப்பிவற்றை சமன்படுத்தும், காயகற்பம் இருதய நோய் இரத்த பித்தம் கடும் மலக்கட்டிவை போக்கி உடலை காக்கும். இந்த கவியில வந்து காயகல்பத்தினால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த பயிற்சி செய்யும் போது ஆரம்பத்துல வந்து கண் எரிச்சல் மாதிரி இருக்கும், ஆனா அது கண்ணுல இருக்கக்கூடிய அழுக்குகளை அது போக்குகிறது. போக போக என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண் எரிச்சல்லாம் சரியாகி கண்ணு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த காமத்துல வந்து அதிக ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லாமை, இது ரெண்டுமே சமன்படும். சில பேர் ரொம்ப அதிகமா அதுல ஆசைப்படுறாங்க இல்லைங்களா, அது வந்து நிறைமனமா இருக்கும். அதே மாதிரி அதுல விருப்பம் இல்லாத இருக்கவங்களுக்கும் ஒரு தேவையான விருப்பம் கொடுக்கும். அதுதான் காமம் மிகை குறை சமனாம். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில வந்து இனிமை, அன்பு, விருப்பம் அதெல்லாம் வந்து அதிகமாகும். கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். நம்ம செய்யற கடமையில பொறுப்பா கடமை செய்யணும். அதே மாதிரி கடவுளுடைய நினைவு, இப்போ இறை வழிபாடு, அதை பற்றிலாம் சிந்தனை அதிகமாகும். அதே மாதிரி காயகல்பம் இருக்கவங்க இந்த பைல்ஸ் நோய் இருக்கு இல்லைங்களா, பைல்ஸ் இருக்கவங்களுக்கு உடனடியான நிவாரணம் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த பயிற்சி நம்ம செய்கிறோம். அதனால காயகல்பம் பயிற்சி செய்கிறவங்களுக்கு மூல நோய் இருந்ததுன்னா அதனுடைய உடனடி நிவாரணம் உடனே தெரியும். அதே மாதிரி குடல் புண் போக்கும், வயிற்றுல வந்து குடல்ல புண் இருந்ததுன்னா அது சரியாகும். உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கவங்க வந்து நார்மலா ஆவாங்க, ரொம்ப இளைச்சி இருக்கவங்களுக்கும் நார்மலா இருப்பாங்க. அதுதான் இது வந்து அதிகமா இருக்கிறத குறைக்கும், குறைவா இருக்கிறத சமன்படுத்தும். அதே மாதிரி இருதய நோய், பிளட் ப்ரெஷர்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கடும் மலக்கட்டு, மலச்சிக்கல் ரொம்ப கடுமையா இருந்துச்சுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த காயகல்பம் செய்யும் போது அது வந்து சமனாகும். இதெல்லாம் முக்கியமான காயகல்பத்துடைய பலன்கள். இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த காயகல்பம் அப்படின்றது சித்தர்கள் அடைந்த நிலையை அடையக்கூடிய ஒரு உயர்ந்த பயிற்சி. ஆனா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பலன்கள், நம்ம உடனடியே நம்மளுக்கு தெரியக்கூடிய பலன்கள் இதெல்லாம். எனவே பலன் வந்து இவ்வளவு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு பெரிய லேப்டாப் வாங்கிட்டு அதுல ஒரு சின்ன கணக்கு போட்டா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி. அதாவது லேப்டாப்புக்கு பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்கு, அவ்வளவு கடினமான வேலையெல்லாம் அது செய்யுது, கணக்கும் போடும். அதுக்காக அது கணக்கு போடாதுன்னு சொல்ல முடியாது. கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கெல்லாம் அது போடும். அந்த மாதிரி காயகல்ப பயிற்சியோட நோக்கம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு தான். அது செய்யும் போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கரை போக்கி வித்ததனை உரையச் செய்யும், காயகற்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும், திரை மனமும் ஈகையோடு பொறுமை காற்பு, நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும், இறை உணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை, இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை, மறைபொருளாம் மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும், மாதவமாய் பிறப்பிறப்பு தொடர் அறுக்கும்.
இந்த காயக்கல்ப பயிற்சி செய்யும்போது வித்து வந்து கட்டிப்படும். அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போக்கிடும். அதே மாதிரி உள நோயின்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மனக்குழப்பம், இதெல்லாம் சரியாகும். நிறைமனம்னா போதும் என்ற மனம் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த ஈகை வரும், பொறுமை இருக்கும், கருப்பு நெறி ஓங்கும். நேர்நிறை மனமும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும். பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்க இல்லைங்களா, பாசிட்டிவ் திங்கிங். அதே போல பிறரை மன்னிக்கும் இயல்பான குணம் வந்து நம்மளுக்கு வரும். இறை உணர்வு வரும், விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. எல்லா செயலையும் விழிப்புணர்வோடு நம்ம செய்யணுன்ற விழிப்பு நிலை நம்மளுக்கு வரும். அறிவு கூர்மை, இனிய நல்ல சொல்களை பேசுவோம். எண்ணத்துல வந்து மன உறுதி வரும், நம்ம உயர்வடைவோம். அப்ப அந்த மனம், உயிர், மெய் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் மறைபொருள். அதனுடைய உண்மையான பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிறவி தொடர் அறுக்கும், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதுதான் உயர்ந்தபட்ச நன்மை அப்படின்னா பிறவி தொடர். அதுதான் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச நிலை. இதுக்கப்புறம் சித்தர்களுக்கெல்லாம் பிறப்பு கிடையாது. அதே நிலையை நம்மளும் அடைய முடியும். வித்து அது அளவழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவில் உடலில் உயிரும் தங்கும். சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்துருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்குடலில் சீரமைத்து ஒத்தியங்கும் நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும் விரும்புங்கால் சமாதி கிட்டும். நமது உடலில் உள்ள வித்து சக்தியானது அளவிலையும் தரத்திலையும் உயர்வாக இருக்க வேண்டும். அந்த தரம் என்பது வந்து அழுத்தம் என்பது நம்ம அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும், அது சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் உடல்ல வந்து உயிர் தங்கும். சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். இது ஏற்கனவே பழைய கவியிலையும் சொல்லியிருக்காங்க. உயிர் ஆற்றல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலும் அதிகமா இருக்கும். இந்த ஜீவகாந்தத்தை செலவழிச்சு தான் நம்ம உடல் மற்றும் மன இயக்கங்களை செய்யறோம்னு ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி ஜீவகாந்தம் ஓங்குச்சுன்னா செல்கள்ல அணு அடுக்குகள்ல என்ன ஆகும், சீராக இருக்கும். அணு அடுக்குகள்ல ஜீவகாந்த சக்தி தரமா இருக்கும்பொழுது அந்த ரெண்டு அணுக்களுக்கு நடுவுல ஒரு நல்ல பிணைப்பு இருக்கும். அதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நோய் முதுமை மரணம் வந்து தள்ளி போகும். விரும்புங்கால் சமாதி கிட்டும். சில பேர் விரும்புறாங்க இல்லையா, அதாவது மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து எப்ப விரும்புறாரோ அப்பதான் அவருக்கு வந்து அந்த உடலை விட்டு உயிர் போகும்ன்ற மாதிரி இந்த சமாதி நிலை நாம் எப்ப நினைக்கிறோமோ அப்ப கிடைக்கும், நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கவி 10. காயகற்ப யோகம் என்னும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்திரண்டும் குரு வழியே செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். மாயமென வித்தமுதை ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். காயக்கல்ப கலையை வந்து உயர் சஞ்சீவினி, அதாவது சஞ்சீவினி என்பது என்ன, மரணத்தை இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் ஒரு அரிய வகை மூலிகை. இதை நம்ம ராமாயண காலத்துல பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அற்புதமான பயிற்சி. இதை வந்து கருத்துடனே செய்து வந்தால், இதை ஏனோ தானம் செய்யாம முழு விழிப்புணர்வோட கவனத்தோட அதை செய்யும் போது வித்து சக்தி வந்து தூய்மையா இருக்கும், அது நல்லா கட்டிப்படும். அதே மாதிரி இந்த நரம்பூக்கம் ஓஜஸ் பயிற்சி இது ரெண்டுத்தையும் வந்து குரு வழியே செய்ய செய்ய, நீங்க வந்து யாரோ யூடியூப்ல பார்த்துட்டோ இல்லை யாரோ சொல்றாங்கன்றதோ செய்ய முடியாது. இதை முறையா மனவள கலையில கத்துறாங்க. அங்க வந்து அதற்கான குறைந்தபட்ச கட்டணத்தையும் கட்டி அதுக்கப்புறமா தான் அது கத்துக்கணும். அது அப்பதான் அதனுடைய பலனே நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி செய்யும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்த பல பிழைகள் இருக்குங்களா, முற்காலத்துல செய்த தவறுகள் எல்லாம் போக்கும், நோய்கள் நீங்கும், அதாவது புத்துணர்வு கிடைக்கும், இறை அருள் ஊற்று எடுக்கும். அதே மாதிரி வித்தை வந்து அமுத ரசமாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வு அனைவருக்கும் சித்தியாகும். யாரெல்லாம் இந்த பயிற்சியை முறையா செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு தான்
அல்டிமேட் எய்ம் இந்த காயகல்ப பயிற்சியில. எனவே அனைவரும் மனவளக்கலை மன்றத்துக்கு சென்று காயகல்ப பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பா உங்க வீட்டுல 14-15 வயசுல ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஏன்னா இந்த வயசுலதான் இந்த இனக்கவர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது வரும். அந்த நேரத்துல இந்த பயிற்சியை கத்துக்கிட்டாங்கன்னா அது தொடர்ந்து செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த இனக்கவர்ச்சியில இருந்து விடுபட்டு அவங்க உண்மையை உணர்வாங்க. ஓகே, இது ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இயல்புதான். இதை திருமணத்துக்கு பின்பு முறையாக நம்ம அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொறுமை காப்பார்கள். எனவே அனைவருக்கும் இது கத்துக்கணும். குறிப்பா இளைஞர்கள் 14-15 வயசு உள்ள இளைஞர்கள், 20 வயசு உள்ள கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கேடயம் போல அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ளும் மிகப்பெரிய கேடயமாக இந்த காயகல்ப பயிற்சி அமையும்.